ஹாய் ஹலோ வெல்கம் வெல்கம் டு லேர்ன் காமி தமிழ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு லீட் கோட் கொஸ்டின் போட போகிறோம். ஸோ இந்த லீட் கோட் கொஸ்டின் என்னதுன்னா ஃபைன் மினிமம் ஆப்ரேஷன் டு மேக் ஆல் எலமெண்ட்ஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ ஓகே, ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். யூ ஆர் கிவன் அன் இன்டீஜர் அரே நம்பர் ஆப்ரேஷன் ரிட்டர்ன். ஸோ ஓகே, இங்கே கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரே கொடுத்துட்றாங்க. அந்த அறையில் இருக்க எலமெண்ட்ஸ் அந்த இப்போ ஒன்று இருக்குன்னா அதில் நம்ம ஒன்று ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ஒன்று சப்ராக்ட் பண்ணலாம். அது பண்ணுறப்ப அது வந்து டிவிசிபிள் பை 3 ஆகணும். ஸோ இப்போ இங்கே ஒன்று இருக்கா, அப்போ +1 போட்டோம்னா 2, அது வந்து டிவிசிபிள் பை 3 இல்லை. -1 போட்டோம்னா 0, அப்போ 0 டிவைட் பை 3 0, ஸோ டிவிசிபிள். இங்கே 2 இருக்குன்னா +1 போடுவோம். இங்கே 3 அப்படியே விட்டுறலாம், ஏன்னா ஆல்ரெடி 3 டிவிசிபிள் பை 3. 4 இருக்குன்னா -1. ஸோ இங்கே டெக்னிக்கலாக நம்ம எத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம்? 1க்கு பண்ணியிருக்கோம், 2க்கு பண்ணியிருக்கோம், 4க்கு பண்ணியிருக்கோம். அப்போ வந்து 3 ஆப்ரேஷன் 3. இந்த இங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க. சப்ராக்ட் 1 ஃப்ரம் 1, ஆட் 1 to 2, சப்ராக்ட் 1 ஃப்ரம் 4. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து 3 6 9 இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி டிவிசிபிள் தான். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் இங்கே பண்ண தேவையில்ல. அதாவது இது இங்கே வந்து ஆப்ரேஷன்றது என்ன ஆப்ரேஷன்னா, நம்ம ஒன்று ஆட் பண்ணணும், இல்லாட்டி ஒன்று மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப அந்த இருக்கிற எலமெண்ட் வந்து 3 ஆல் டிவிசிபிள் ஆகணும். பட் இங்கே வந்து 3 6 9 வந்து ஆல்ரெடி டிவிசிபிள் பை 3 தான். ஸோ அப்போ வந்து இது வந்து 0ன்னு வச்சுறாங்க, 0 ஆப்ரேஷன் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இந்த இது நடக்கும்ன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சு அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம ஏன் இங்கே வந்து இன்ட்டு கொடுத்துருக்காங்களா, ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஒரு அரே வந்து அவங்க கொடுத்துட்றாங்க, இங்கே அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ கொஸ்டின் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். நம்ம வந்து இங்கே வந்து அப்போ ஒவ்வொரு எலமெண்ட் எடுத்து ஒன்று ஆட் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. எப்பயுமே கொஞ்சம் சிம்பிளாக யோசிக்கணும். நம்ம எப்படி டைம் சேவ் பண்ணுறது, எப்படி ஒரு ஈஸியான வே, அதே நேரத்தில் ஒரு பெட்டர் கோடாக போடணும், பெட்டராக இருக்கணும் ஒவ்வொரு கோடும். ப்ரூட் ஃபோர்ஸாகவே இருந்தாலுமே அது வந்து ஒரு ஈஸி லாஜிக்கலாக கம்மி ஸ்டெப்ஸில் போடுற மாதிரி இருந்தால் ஒரு பெட்டர் கோடு தான். சரி ஓகே, சரி இப்போ நம்ம வந்து இங்கே வந்து +1 -1 பண்ணுறதுக்கு பதிலாக வேறு மாதிரி நான் இங்கே பண்ணுற பாருங்களேன். ஃபஸ்ட்டு இன்ட்டு கவுண்ட் கொடுத்துக்கிறேன். கவுண்ட் வந்து 0ன்னு வச்சுக்கிறோம், ஏன்னா இன்னும் நம்ம எதுவும் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அரே இது பண்ணுறோம். இன்ட்டு i, இங்கே நம்ம வந்து ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி இது ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம், ஃபார் ஈச்னா எப்படின்றது. ஃபார் ஈச்ன்றது அதே தான், நார்மலாக ஃபார் லூப்பில் எப்படி போகுதோ அதே மாதிரி தான் இங்கே i இது ஆகும். இஃப் ஐன்றது அந்த ஐட்ரேஷன் வர ஒவ்வொரு எலமெண்ட்டும், இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷன்னா i வந்து 1ஆக இருக்கும், செகண்ட் ஐட்ரேஷன்னா i வந்து 2ஆக இருக்கும், தேர்ட் ஐட்ரேஷன்னா i வந்து 3ஆக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ i மாடுலஸ், இங்கே மாடுலஸ் மாடுலஸ் 3. மாடுலஸ் 3னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 10 மாடுலஸ் 3. இப்போ 10 டிவைட் பை 3னா நம்மளுக்கு 3 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி ஒரு டெசிமல் வரும். 10 மாடுலஸ் 3னா ரிமைண்டர் என்ன இருக்குது? ஸோ ரிமைண்டர் வந்து 3 டிவைட் ஆனால் 9, இங்கே 1 இருக்கும், அதான் ரிமைண்டர். அந்த தான் மாடுலஸில் வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் வரும். சரியா? இப்போ ஒரு டிவிசிபிள் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ இதே அதுக்கு பதில் நம்ம 10க்கு பதில் 9 3ஆல் டிவைட் பண்ணியிருந்தோம்னா ரிமைண்டர் 0ன்னு இருக்கும். சரியா? அப்போ 0 இருந்தால் டிவிசிபிள், 0 இல்லைன்னா நாட் டிவிசிபிள். ஸோ அப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா டிவிசிபிள் ஆலை. ஸோ டிவிசிபிள் ஆலைனாலே நம்ம கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. புரியுதா? இப்போனாலும் நம்ம ஆப்ரேஷன் பண்ண தான் போகிறோம். நெக்ஸ்ட் அவங்க வந்து ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும்னு இருக்காங்க. ஒன்றால் ஆட் பண்ண முடியும், ஒன்றால் சப்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து எத்தனை எலமெண்ட் வந்து டிவிசிபிள் இல்லைன்னு பார்த்தாலே இந்த இடத்துல நம்மளுக்கு போதும். ஸோ ப்ராக்கெட்டுக்கு வெளியே வந்து ரிட்டர்ன் கவுண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுங்க. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், சப்மிட் ஆகுதான்னு பார்ப்போம். சப்மிட் ஆகுது. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான், ஈஸி தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.